திருப்பத்தூர் புத்தக திருவிழா 2025 வழக்கறிஞர் மற்றும் சமூக செயற்பாட்டாளர் மானமிகு மதிவதனி அவர்கள் நூற்றாண்டின் சொல் என்னும் தலைப்பில் ஆற்றிய அற்புதமான உரையின் முழுமையான தொகுப்பினை இதோ உங்களுக்காக வழங்கியிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில எல்லா பேச்சாளர்களும் ஆரம்பிக்கிறப்ப ஏதோ ஒரு சிறப்பு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க. புத்தக திருவிழா, திருப்பத்தூர், இது எல்லாவற்றையும் தாண்டி அடுத்த ஒரு 40 நிமிடத்திலிருந்து 45 நிமிடம் எனது உரை நடுவில் அமர்ந்திருக்கக்கூடிய அருமை பெண் குழந்தைகளுக்காக தான் இருக்கும். வந்த உடனே பார்த்தேன், அவங்க யாருமே விருப்பப்பட்டு நிச்சயமாக வந்து உட்கார்ந்துருக்க மாட்டாங்க. அப்படிதானே பாப்பா? அப்படிலாம் இல்லைக்கா, கை தட்டிடுங்க. அப்படிலாம் இல்லைக்கா, அந்த குரல் தான் இன்றைக்கு தேவை. தூத்துக்குடி புத்தக திருவிழாவை நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரி கனிமொழி அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள். அங்கே போனப்போ எனக்கு என்ன ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்ததுன்னா, இந்த வருஷம் ஃபுல்லாக பெண் குழந்தைகள் தான். பள்ளிக்கூடத்தில் இருந்து அவங்களுடைய ஆசிரியர்கள் அப்படியே வந்து உட்கார வச்சுருக்காங்க. எனக்கு என்ன ஆச்சரியமாக இருந்ததுன்னா, ஸ்கூல் டீச்சர் பின்னாடி உட்காந்து பிடிச்சு இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏய் சும்மாரு, அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆசிரியர்கள் கூட ஏதோ ஒரு இடத்துல பேசினாங்க, அந்த பிள்ளைங்க பேசவே இல்லை, அனைத்தையும் உட்கார்ந்து கவனித்தார்கள். எனக்கு இன்னும் என்ன ஆச்சரியம்னா, பெரியார்னு சொல்கிறப்ப அந்த பிள்ளைங்க கைத்தட்டுது, அம்பேத்கர்னு சொன்னால் கைத்தட்டுது, கலைஞர்னு சொன்னால் கைத்தட்டுறாங்க. அந்த பெண் குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய ஆற்றலை தமிழ்நாடு அரசு இன்றைக்கு வெளிக்கொணர வேண்டும் என்று அவர்களை இந்த இடத்திற்கு அழைத்து வரக்கூடிய பெருமுயற்சியை மாவட்ட நிர்வாகம் செய்திருக்கிறது. அதற்கும் என்னுடைய பாராட்டுக்கள். எதுக்கு புத்தக திருவிழாவை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திலையும் நடத்துகிறாங்க? நீங்கள் வட இந்தியாவுக்கு இல்லை, தமிழ்நாட்டிலே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கோவில் திருவிழாக்கள் நிறைய நடக்கும். நான் வந்த உடனே பார்த்தேன், அண்ணன் ஒருத்தர் இப்போ இங்கே தான் இருக்காரா, அங்கே தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், மாலை போட்டிருக்காரு. அவருடைய நம்பிக்கைக்காக அவர் மாலை போட்டிருக்காரு. அருமையான மைக்கு, இல்லைன்னா வந்த உடனே தொண்டை பிடிச்சிரும், அப்புறம் 45 நிமிஷம் சங்கீத ஸ்வரங்கள் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த மைக்கு நல்லா இருக்கு, அருமையான மைக் செட்டு. இதில் நான் பேசக்கூடிய சொல், நான் பேசக்கூடிய செய்தி அவருக்கு 100% பிடிக்கணும்னு அவசியமே கிடையாது. சில இடங்களில் கடுப்பாக கூட இருக்கலாம். அவர் நினைச்சாருன்னா வால்யூமை கூட்டலாம், எக்கோ அடிக்க வைக்கலாம், என்னனாலும் அவர் செய்யலாம். ஆனால் செய்ய மாட்டாங்க. ஏன்னா நேற்றைக்கு தமிழ்நாட்டில் தான் இது நடக்கும். ஐயா அப்துல் காதர் பேசுகிற போதும் மாலை போட்ட அண்ணன் தான் மைக் செட்டு. இது அவர் பேசிய செய்திகளில் அவருக்கு 100% உடன்பாடு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ கோவில் திருவிழாக்கள் நிறைய நடக்கும், அண்ணனுங்க மாலை போடுவாங்க, டிசம்பர் மாத குளிரில் சபரிமலைக்கு போவாங்க வருவாங்க, தர்கால பாட்டு இசைக்கும், மசூதிகளில் ஓசை இசைக்கும். கிறிஸ்தவர்களுக்கு டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் வருது, எல்லா பண்டிகைகளும் வருது, எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் இந்த திருவிழாக்களால் எனக்கு பிடிச்ச ஒன்று உங்களுக்கு பிடிக்காமல் இருக்க வாய்ப்பு இருக்குது, உங்களுக்கு பிடிச்ச ஒன்று எனக்கு பிடிக்காமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த திருவிழாக்கள் அதிகம் நடக்கக்கூடிய நேரத்தில் இது அனைத்தையும் விட முக்கியம் அறிவு திருவிழா தான். அதனால புத்தகங்களை வாசிக்க வேண்டும் என்று புத்தக திருவிழாவை நடத்தக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். வட இந்தியாவில் இந்த செட்டப் கிடையாது. ஒரு புத்தக கண்காட்சி வச்சு உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ நீ போய் பார்க்கணும், பிள்ளைங்க போய் பார்க்கணும், பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைங்க இந்த புத்தகங்களை பார்க்கணும். அதில் உங்களுக்கு பிடிக்காத புத்தகங்களை கூட நீங்கள் தெரியாமல் எடுத்துகிட்டு போய் வாசிச்சுக்கலாம். ஐயோ தெரியாமல் வாங்கிட்டு வந்துட்டேன், இந்த புத்தகம் எனக்கு பிடிக்கலன்னு கூட சொல்லலாம். நீங்கள் அதை படித்து 100க்கு 100 மார்க் எடுக்கிறது இல்லை செய்தி. அந்த புத்தகத்தை நீங்கள் மனப்பாடம் பண்ணுறதல்ல செய்தி. புத்தகத்தில் எந்த புத்தகமாக வேணா இருக்கலாம், மத புத்தகமாக இருக்கலாம், சமய புத்தகங்களாக இருக்கலாம், சமையல் குறிப்புகளை தவிர பெண் பிள்ளைகள் எதை வேண்டுமானாலும் படியுங்கள், பிரச்சனையே கிடையாது. சமையல் குறிப்பை மட்டும் நீங்கள் படிக்காதீங்க. ஏன்னு கேட்டால் அம்மாவுக்கு நல்ல சாம்பார் வைக்க தெரியும், சித்திக்கு அதை விட நல்ல ரசம் வைக்க தெரியும், பாட்டி வச்சாதான் மீன் குழம்பு சாப்பிடவே முடியும். இப்படி சொல்லி சொல்லி
பாட்டி, அம்மா, சித்திக்கெல்லாம் மீன் குழம்பும் ரசமும் சாம்பார் தான் வைக்க தெரியும். நமக்கு தான் ஏரோப்ளேனே ஓட்ட முடியும்னு புரிஞ்சுது. அதனால சமையல் குறிப்பை தவிர என்னன்னாலும் படிங்க. இப்போ இந்த தமிழ்நாடு அரசு, மாவட்ட நிர்வாகம், இங்கே இருக்கக்கூடிய பெருமக்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எதையாவது படிக்காமல் மட்டும் இருக்காது. ஏன்னா 100 வருஷமாக படிக்க முடியாமல் இருந்தோம். அதனால் நீ எதை படித்தாலும் சரி, படித்தால் சரி என்று சொல்லுவதற்காக தான் புத்தக திருவிழாவை தமிழ்நாட்டில் மாவட்டந்தோறும் நடத்தி கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த புத்தக திருவிழாவுக்கு வந்துட்டீங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக என்ன இருந்துச்சுன்னா, 100% திருப்பத்தூர் புத்தக திருவிழா சக்சஸ், கிராண்ட் சக்சஸ். காரணம் சொல்கிறேன், அதுக்கு பிறகு கைத்தட்டுங்க. 5 வயது ஒரு குழந்தை காரில் வந்துக்கிட்டு இருக்கோம். புத்தக திருவிழா வந்த உடனே நாங்கள் பேச ஆரம்பித்து நாங்கள் பேசிக்கிட்டே வரோம் காரில். இடம் வந்ததை உண்மையாக நாங்கள் கவனிக்கலை. டிரைவர் என்ன ஸ்லோ பண்ணுறாரு காரை நிப்பாட்டுறதுக்காக. டக்குன்னு அவர் சொல்கிறாரு, இங்கே தான் நம்ம இறங்கணும், புத்தக திருவிழாவுக்கு தான் வருகிறோம் என்றது 5 வயது குழந்தைக்கு புரிந்திருக்கிறது. இது வெற்றி. இன்னொன்று, எங்கே போகிறோன்னு கேட்குறாங்க. புத்தக திருவிழாவுக்கு போகிறோன்னு அவருக்கு சொல்ல தெரியாது. புத்தக கண்காட்சி, புத்தக திருவிழான்லாம் சொல்ல தெரியாது. அவர் என்ன சொன்னாருன்னா, புக்ஸ் இருக்க இடத்துக்கு போகிறோம். நீ என்ன வாங்கினேன்னு நான் கேட்குறேன். நான் புக்ஸ் வாங்கினேன், டாய்ஸ் வாங்கினேன், அது போதும். திருப்பத்தூர் புத்தக திருவிழா வெற்றி அடைந்திருக்கிறது. சொன்னவர் இங்கே முதல் வரிசையில் அமர்ந்திருக்கிறார், தோழர் இன்பா. 5 வயதிலிருந்து நாங்கள் தோழர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இது எதுக்கு மதிவதனிக்கு இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கணும்? 5 வயசு குழந்தை சொல்கிறதோ இங்கே இருக்கக்கூடிய பாப்பாங்க கவனிப்பாங்கன்னு சொன்னதுலேருந்து அந்த பிள்ளைங்க கவனிச்சுக்கிட்டு இருக்கு. ஐயோ பேசணும்னா மாட்டிக்குவோம் போலையேன்னு. இதெல்லாம் எங்களுக்கே மகிழ்ச்சியாக இருக்குன்னு கேட்டால் ஒரே ஒரு செய்தி தான். நீங்கள் புத்தக திருவிழாவுக்கு அன்னைக்கு ஒரு அக்கா பேசினாங்க, அன்னைக்கு ஒரு ஐயா பேசினாரு, அன்னைக்கு ஒரு அம்மா பேசினாங்க, இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் கூட 10 நாள் கழித்து வச்சிருக்க போகிறது இல்லைன்றது உங்களை விட எங்களுக்கு நல்லா தெரியும். பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தைங்க இதெல்லாம் போய் ஞாபகம் வச்சிருக்க மாட்டீங்க. ஆனால் எங்களுக்கே மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொன்னால், வாழ்வில் ஏதோ ஒரு தருணத்தில் இங்கே வா, அந்த முஸ்லீமை பாரு, அவன் நமக்கு எதிரின்னு யாராவது சொல்கிறப்ப, ஐயோ கிறிஸ்டியன் அப்படின்னு யாராவது உங்ககிட்ட சொல்கிறப்ப, ஹிந்துக்களில் இவங்கெல்லாம் கொஞ்சம் அப்படின்னு சொல்கிறப்ப, ஜாதியில் இவன் மேலையா நம்ம கீழையான்னு யாராவது உங்ககிட்ட கொம்பு சீவுறப்ப, இதெல்லாம் நான் நம்ப முடியாது, இது பொய் என்று நீங்கள் சொல்லுவதற்கான ஆயுதத்தை இந்த புத்தக திருவிழா நிச்சயம் வழங்கும். அதனால எங்களுக்கு மகிழ்ச்சி. நேரடியாக தலைப்புக்குள் வருகிறேன். இங்க இருக்கக்கூடிய யாரோ ஒருவர், நான் சொல்லக்கூடிய செய்தி உங்க எல்லாரில் யாரோ ஒருவருக்கு நிச்சயம் பொருந்தும். சொல்கிறேன், ஆழமாக கேட்டுக்கொள்ளுங்கள். நின்று கேட்குற எங்கள் அண்ணன், பின்னாடி வரிசையில் இருக்க எங்கள் அக்கா, உங்க யாரோ ஒருத்தருக்கு பொருந்தும். ஏன் குழந்தைகளுக்கு கூட பொருந்தும். 8வது படிக்கிற 8 வயசு குழந்தைக்கு கூட புரியும். சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களுடைய உடல் நலிவுற்று உடல் நடுங்கிக் கொண்டிருக்கலாம். உங்கள் உடல் நலிவுற்று உடல் நடுங்கிக் கொண்டிருக்கலாம். உங்களுடைய உடம்பில் முனகல் சத்தத்தை கேட்டு தூங்காமல் நீங்கள் நடு இரவில் விழித்துக் கொண்டிருக்கலாம். நீங்கள் மிகவும் நேசித்தவரை நீங்கள் இழந்திருக்கலாம். பைத்தியக்காரர்களால் உங்கள் உலகம் பந்தாடப்பட்டு கொண்டிருக்கலாம். அடுத்து முக்கியம், கீழானவர்களுடைய மனநிலையால் உங்களுடைய கௌரவம் புதைக்கப்பட்டிருக்கலாம். இந்த 5ல் ஏதோ ஒன்று இங்கே இருக்க எல்லாருக்கும் பொருந்தும். உங்கள் உடல் நலிவுற்றிருக்கலாம். நடுஇரவில் தூங்க முடியாமல் முனகல் சத்தத்தோடு நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம். மிகவும் நேசித்தவரை நீங்கள் இழந்திருக்கலாம். பைத்தியக்காரர் என்ற சொல் தவறு, ஆனால் எழுத்தாளர் அப்படி எழுதியிருக்கிறதா நான் பயன்படுத்துகிறேன். பைத்தியம் என்ற சொல்லை பயன்படுத்தக்கூடாது என்று எனக்கு சொன்னவர் மாற்றுத்திறனாளிகளுடைய உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய டிசம்பர் 3 இயக்கத்தை சார்ந்த அண்ணன் தீபக்நாதன் அவர்கள். அவர் சொன்ன நாளிலிருந்து அதை நான் பயன்படுத்துவது கிடையாது. அதுக்கடுத்து முக்கியம், நம்மளுடைய கௌரவத்தை யார் சீர்குலைக்க முடியும்? மதிவதனியை பற்றியோ அல்லது இங்க இருக்க யாரோ ஒருவரை பற்றியோ, சகோதரர் பார்த்திபராஜ் அவருடைய உழைப்பையோ,
ஒரு நொடியில் யாரோ ஒருவர் சீர்குலைத்து விடலாம், நம்முடைய கௌரவத்தை சீர்குலைத்து விடலாம். ஆனால் சீர்குலைப்பவர்கள் யார் என்று சொன்னால் மனநிலையில் கீழானவர்களாக இருப்பார்கள். அவர்களால் தான் மற்றவர்களுடைய கௌரவத்தை சீர்குலைக்க முடியும். இதில் நீங்கள் எந்த கேட்டகரியில் இருந்தாலும் சரி, என்னங்க பண்ணுறது, உடம்பு வலிக்குது, மனசு வலிக்குது, பிடிச்சவங்க இறந்துட்டாங்க, சுற்றி எல்லாரும் வேற மாதிரி இருக்காங்க, திடீர்னு பார்த்தா ஒரு நீதிபதியே ஐயோ ஏதோ கோளாரோன்னு நினைக்கிற அளவுக்கு இருக்காங்க, என்னடா பண்ணுறது அப்படின்லாம் கவலை வந்தா அந்த எழுத்தாளர் சொல்லுகிறார், கற்றுக்கொண்டே இருங்கள், கற்பதை நிறுத்தி விடாதீர்கள், அது அனைத்தையும் சரி செய்யும். சொன்னவர் இக்கிகை என்ற ஜப்பானிய புத்தகத்தில் அதில் ஒரு பகுதியாக வரக்கூடிய இந்த எழுத்தை பதிவு செய்தவர் ஒயிட். அவருடைய பெயர் ஒயிட். என்னுடைய தந்தை 15 வயதில் மறைந்து விட்டார். 10வது படிச்சுக்கிட்டு இருந்தேன். இங்க இருக்கக்கூடிய குழந்தைகளில் நானும் அன்றைக்கு ஒரு குழந்தையா இருந்திருப்பேன். தந்தையினுடைய மரணத்தை எப்படி மீண்டு வர முடியும் என்று நான் கற்றுக்கொண்டேன் என்றால், கற்றலின் மூலமாக மட்டும்தான் ஒருவருடைய மரணத்தை நாம் கடந்து வர முடியும். அந்த கற்றலை நீங்கள் பெற்று செல்ல வேண்டும். அடுத்த அரை மணி நேரத்தில் நான் பேசக்கூடிய ஏதோ ஒரு செய்தி உங்களுக்கான செய்தியாக இருக்கலாம். அருமை சகோதரிகளே, இப்போ நான் எவ்வளோ நேரம் பேசினேனாலும் முன்வரிசையில் இருக்க ஐயாக்களுக்கும் அண்ணனுங்களுக்கும் பிரச்சனை கிடையாது. 9 மணி வரைக்கும் நடத்தினா கூட அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா வீட்டுக்கு போய் எந்த பிரச்சனையும் கிடையாது. சமைச்சு தருவீங்க, சாப்பிட்டுட்டு குறை இருந்தால் சொல்லிட்டு, நிறைய இருந்தால் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு தூங்க போயிடுவாங்க. நல்லா இருக்குன்னு சொல்லிட்டோம்னா என்ன வருது, திரும்ப நாளைக்கு அதுவே வந்துருமோன்ற பயம்லாம் கிடையாது. சொல்லுவதற்கு மனம் இருக்காது பல நேரங்களில், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் நமக்கு அப்படி கிடையாது. நான் என்ன சேர்த்துக்க மாட்டேன், ஏன்னா நீங்கள் அப்படி இருக்கக்கூடாதுன்னு பேச தான் நானே வந்திருக்கேன். அதனால் அந்த கேட்டகரிக்குள்ளே நான் வரமாட்டேன். இங்கே இருக்கக்கூடிய பலர் நான் வந்த உடனே பார்த்தேன், எழுந்து போகுவதற்கு 8 மணிக்கு ஆயத்தமாயிடுவாங்க. என்ன பிரச்சனைனா, அந்த கேஸில் போய் ராக்கெட்டை நீங்கள் விட்டால் தான் விட முடியும். என்ன ராக்கெட்டு? தோசை. அந்த ராக்கெட்டை விடுறதுக்கு நீங்கள் தான் போய் அடுப்பை பற்ற வைக்கணும். பெரும்பாலான ஆண்களுக்கு பற்ற வைக்க தெரியாது. ஐயோ அவருக்கு தெரியாதுங்க, சொல்கிறது யாருன்னா இந்த அம்மா. அவர் பற்ற வைக்க தயாராக இருந்தாலும் இந்த அம்மாவுக்கு முடியாது. ஏன்னு கேட்டால் இவங்க அம்மா அவங்கள அப்படி தான் வளர்த்துருப்பாங்க. அந்த வெடிகுண்டு எல்லார் வீட்லையும் இருக்கும். ஐயோ வெடிகுண்டு இருக்குமா அப்படின்னா விளக்கமாறு தான் அந்த வெடிகுண்டு. விளக்கமாறில் வீட்டுக்காரர் கை வச்சிட்டாருன்னா, வீட்டையா கை வச்சிட்டாருன்னா எங்கிருந்தோ ஓடி வருவாங்க. எங்க கொடுங்க நான் கூட்டுறேன். அதுக்கு பேர் காதலாம். அடிமைத்தனத்திற்கெல்லாம் இந்த சமூகத்தில் காதல்னு பேர் வச்சிருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. யாரு கூட்டினாலும் தானே விளக்கமாறு கூட்டம், எந்த விளக்கமாறு கூட்டினாலும் தானே குப்பை போகும். இதை நான் சொன்னவுடன் ஆண்களுக்கு கோபம் வந்து எழுந்து சென்றால் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைவேன். ஏதோ ஒரு இடத்துல குத்துதில்ல, இந்த குத்தல தானே 100 வருஷமா எங்களால கொடுக்க முடியாம இருந்துச்சு, எனவே அது மகிழ்ச்சி தான். இப்ப இந்த நூற்றாண்டிற்கான சொல் என்ன? இத்தனை பெண்கள் இருக்கிறோம், 8 மணி ஆனோன்னு 9 மணி ஆனோன்னு நமக்கு ஒரு பதட்டம் வருது. இந்த வீதிகளில் வீட்டுக்கு செல்லணுமேனு பதட்டம் வருது. பெண் பிள்ளைகளை அழைத்து வந்திருக்கக்கூடிய அம்மாமார்கள் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும்னு யோசிக்கிறோம். ஆசிரியர் பெருமக்களுக்கு இந்த குழந்தைங்களை வீட்டில் கொண்டு போய் பத்திரமா ஒப்படைச்சிடணுன்ற ஒரு கவலை வருது. ஆனால் நான் பார்க்கிறேன், இதே பள்ளி உடையோடு ஆண் பிள்ளைகள் 10 மணிக்கு கூட சுற்றிக்கிட்டு இருக்கிறத நான் கண்ணால் பார்த்துருக்கேன். வெளியூர் நிகழ்ச்சிகளுக்கு போயிட்டு வரப்ப ஒரு 7வது படிக்கிற பையனை கூப்பிட்டே கேட்டேன், மணி 9, தம்பி வீட்டுக்கு போய் பள்ளி உடை சீருடையை மாற்ற கூட நேரம் இல்லையாடா உனக்குன்னு. அக்கா ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடிட்டு வரேன்கான்னா. முழு சுதந்திரம் அந்த தம்பிகளுக்கு இருக்கிறது. அந்த தம்பிகளிடத்தில் சொல்லுகிறேன், ஏன் தெரியுமா சீக்கிரம் சீக்கிரம் நாங்கள் வீட்டுக்கு போகணுன்றாங்க, ஏன் தெரியுமா பத்திரமா வீட்டுக்கு வந்துருன்றாங்க. மே வெஸ்ட் பேரை வேணும்னா குறிச்சுக்கங்க பள்ளி பிள்ளைகள். மே வெஸ்ட் அவங்க யாருன்னா அமெரிக்காவை சார்ந்த ஒரு நடிகை. அவங்க இறந்துட்டாங்க. பொதுவாக நடிகைகளை பார்த்து நம்ம எளிமையாக சொல்லிடுவோம் ஐட்டம் டான்சர் அப்படின்னு. ஐயோ இப்படிலாம் பேசக்கூடாது, வாயில போடு அப்படின்னு நினைக்க வேண்டாம். அந்த நடனத்தை பார்த்து ரசிப்பவர்களும் யார்? அந்த நடனத்தை பார்த்து ரசிக்கக்கூடிய ஆண்களுக்கு நம்ம என்ன பேரே வைக்கல. அப்படி ஒரு நடனத்தை ஆண்கள் ஆட முடியும் நம்ம யோசிக்கவும் இல்லை.
அந்த பெண்களுக்கு போகிற போக்கில் நம்ம பேர் வச்சிடுறோம். அவங்களும் அமெரிக்காவில் அப்படி தான் வச்சுருக்காங்க, ஒரு கவர்ச்சி நடிகை, ஆபாச நடிகை. ஆனால் பாருங்க, கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்தாலும் வெறும் உடலோடு உட்கார்ந்துருக்கக்கூடிய அப்பா அம்மார்களுக்கு நம்ம இன்னும் பேரே வைக்கல. அடுத்த குடும்பம் வந்திருக்காங்களே, வெற்று உடலோடு உட்காரலாமான்னு கூச்சப்படாத ஆண்கள் உலகம் முழுவதும் நிறைந்திருக்கிறார்கள். அவங்களுக்கு நம்ம இன்னும் பேரே வைக்கல. கைத்தட்ட நினைக்கக்கூடிய பெண்கள் சத்தமில்லாம தட்ட வேண்டாம். உங்க வீட்டுக்காரே பக்கத்தில் உட்கார்ந்தா நீங்க தைரியமா கைத்தட்டலாம். அந்த அம்மா ஐயோ பார்த்துருவாரோ, பார்த்தா என்னமா ஆக போகுது, நான் தானே பேசுறேன், நீங்க பேசினா தானே தப்பு, நான் பேசுவதற்கு நீங்கள் கைத்தட்டலாம். அந்த நடிகை சொல்றாங்க, எவ்ரி மேன் ஐ மீட் want to protect me. நான் சந்திக்கக்கூடிய எல்லா ஆண்களுக்கும் என்னை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. உண்மையாகவே நல்ல எண்ணம். எவ்ரி மேன் ஐ மீட் want to protect me. அடுத்தவங்க கேட்குறாங்க, ஆண்கள் நல்லா கேட்டுக்கங்க, ஆண் மாணவர்கள் நல்லா கேட்டுக்கங்க, பட் ஐ கான்ட் ஃபிகர் அவுட் வாட் ஃப்ரம். எதிலிருந்து என்னை காப்பாற்ற நினைக்கிறார்கள் என்று எனக்கு எப்போதும் புரிவதே இல்லை. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். அம்மா, திருப்பத்தூர் புக் ஃபேர் போனால் எத்தனை மணிக்கு வருவேன்னு அம்மா கூப்பிட்டு கேட்பாங்கப்பா, அப்பா கூப்பிட்டு அம்மாட்ட கேட்பாருப்பா. இவங்கெல்லாம் எதுக்கு பயப்படுவாங்கன்னா, திருப்பத்தூரில் ஒரு வண்டலூர் ஜூ இருக்கு, திறந்து விட்டாங்களாம், சிங்கம் வந்துடும், யானை வந்துடும், கரடி வந்துடும், புலி வந்துடும், வீட்டுக்கு வான்னு சொல்ல மாட்டாங்க. கரடி வந்துருச்சுமா திருப்பத்தூரில், ஓடி வந்துடுறா கூப்பிடுறாங்க. சிங்கம் வந்துருச்சு, ஓடி வானா கூப்பிடுறாங்க. சமூகத்தில் இருக்கக்கூடிய சக ஆண்கள் தெருவில் நிற்கிறார்கள், பத்திரமா வீட்டுக்கு வந்துருன்னு சொன்னா இது நாகரீக சமூகமா? நமக்கு அறிவு உண்மையாகவே வளர்ந்திருக்கிறதா? நாம் மனிதர்களா? மனித உருவில் இருக்கிறோம், மனிதர்களாக இருக்கிறோமா? என்னங்க இப்படி சொல்றீங்க? எங்க கிட்ட இலக்கியம் இருக்கு, இலக்கணம் இருக்கு, நாங்கள் எவ்வளவு பழம்பெருமை வச்சிருக்கோம், தமிழர்களுக்கு என்று சிறப்பு இருக்கிறதே, போற போக்கில் நீங்க அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிடுவீங்களா என்று நீங்கள் என்னை பார்த்து கேட்கணும். நிச்சயமா கேட்கணும். ஒரு கல்லூரியில் உரையாற்ற சென்ற போது போன வாரம் அந்த பசங்க, அந்த மாணவர்கள் கிட்ட கேட்டேன். ஏன்னா எனக்கு என்னன்னு கேட்டால், நான் 30 வயது இப்போதான் நெருங்கிட்டு இருக்கேன். பேசுறதெல்லாம் பார்த்துட்டு அந்த பிள்ளைங்க என்னையும் பூமர் லிஸ்ட்ல சேர்த்துரும் வழக்கமா. அப்ப நான் சொல்லிடுவேன் முன்னாடியே, நான் உங்கள் தலைமுறையில் இருந்து ஒரு 10 வருஷம் கூட, அவ்வளோதான். நீங்க ஜென்சினா, நான் 90s கிட்டு. தலைமுறை இடைவெளி கூட கிடையாது, ஒரு 10 வருட இடைவெளியில தான் அந்த குழந்தைங்க 20 வயசு 18 வயசுல உட்காந்துருப்பாங்க. அப்ப நீங்க என்கிட்ட பயப்பட வேண்டாம், தைரியமா பேசுங்கப்பா, உங்க அக்கா கிட்ட பேசுங்கன்னு அந்த குழந்தைங்க பதில் சொல்லுவாங்க. ஏன் குழந்தைங்கன்னு சொல்றேன்னா, 18 வயது நிறைவடைகிற வரை அவர் குழந்தைகள் தான். நம்ம ஊர்ல அவங்களுக்குலாம் வயசுக்கு வந்துட்டாங்கன்னு சீர் சுத்துறதுனால அந்த பிள்ளைகளை குழந்தைனே நம்ம கன்சிடர் பண்றது இல்லை. அவர்கள் குழந்தைகள் தான். அவங்கள்ட்ட நான் கேட்டேன், தமிழர்களுடைய சிறப்பு எது, தமிழருடைய பண்பாடு எது, தமிழர்கள்னா இதுதான் அப்படின்னு சொல்லுங்கன்னு கேட்டேன். அதே கேள்வியை இந்த குழந்தைகள்கிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். யாராவது சொல்றீங்களாப்பா, தமிழருடைய சிறப்பு எது, தமிழருடைய பண்பாடு எது? யாராவது 2 பேர் சொல்லலாம். எங்க பள்ளிக்கூடத்தில் கேள்வி கேட்குறாங்கன்னு தான் புத்தக திருவிழாவுக்கு வந்தேன். அப்பெல்லாம் நீங்க நினைக்க வேண்டாம், சொல்பவர்களுக்கு பரிசு இருக்கிறது. சும்மா எழுந்து சொல்லுங்க. வேண்டாவா, நானே சொல்லிடவா? இறுதி வாய்ப்பு ஒரே ஒரு குழந்தைக்கு தான். ஒரே வாய்ப்பு, இறுதி வாய்ப்பு. யார் வரீங்க? அங்கே வந்து சொல்லலாம். சொல்லலாம். எழுந்திரிமா, கை தட்டுங்க, கை தட்டுங்க, பாப்பாக்கு எல்லாரும் கை தட்டுங்க. சொல்றா என்னம்மா? நாகரீகம் அப்படிதானே சொன்னீங்க? சரி, முடிஞ்ச பிறகு உங்களுக்கு பரிசு இருக்கு, வாங்கிட்டு தான் போகணும். உட்காருங்க. உங்க பேரு யாராவது வாங்கி சொல்லுங்களேன். டெனிஷாவுக்கு வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். உட்காருங்க. சரி, வேற யாராவது இருக்கா பதில்? அவங்க சொன்னோன்னு ஆசை வந்திருக்குமே யாராவது ஒருத்தருக்கு. தம்பிங்க யாராவது சொல்றீங்களா? அக்கா சும்மா இருங்கக்கா. சரி, அருமை தோழர்களே, நாகரிகம்னு சொல்லிட்டாங்க. அதை தான் நான் கேள்வியாகவே கேட்டேன். ஆனால் அவங்க சொன்ன துணிச்சலுக்கு பாராட்டு. கல்லூரியில் கேட்டோன்னா ஒருத்தர் போட்டி போட்டுக்கிட்டு, ஒரு தம்பி எழுந்து அக்கா வீரம், ஒரு பாப்பா எழுந்து அன்பு, இன்னொருத்தவங்க அறம், இன்னொருத்தவங்க இருந்து விருந்தோம்பல், இன்னொருத்தவங்க எழுந்து காதல், இதெல்லாமே சொன்னாங்க. அப்புறம் இன்னொரு பாப்பா எழுந்து ஜல்லிக்கட்டு அப்படின்னாங்க. சரின்ட்டேன். சரி, எதுக்கு நம்ம போய் அதுக்கு பிரச்சனை பண்ணிட்டு சரி அப்படின்ட்டேன்.
அடுத்த கேள்வி நான் கேட்டேன், பேசி 45 நிமிஷம் முடிச்சுட்டு அவங்கக்கிட்ட அதே கேள்வி உங்களிடத்தில் முன்வைக்க விரும்புகிறேன். வீரம் தமிழருடைய சிறப்பா? ஆமாம், இல்லைன்னே நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா காளைகளை அடக்கியதற்கான சான்றாதாரங்கள்லாம் இருக்குது இலக்கியத்தில். போருக்கு சென்ற அரசன் இருக்காருன்னா அது வீரம்தான், மறுக்கவே முடியாது. அறம் செய்ய விரும்புன்றது நம்முடைய இலக்கியம் தான், நிச்சயமாக அறம் இருக்கிறது. அன்பு காதல் பஞ்சமே இல்லை. வீட்டுக்காரர் செத்துட்டாருன்னா நீயும் செத்துருமான்ற அளவுக்கு அன்பு காதல்லாம் நம்மக்கிட்ட இருந்துச்சு. அதனால அதுக்கு குறைவே இல்லை. அறிவு யாருமே சொல்லலை, நானே சேர்த்துக்கிறேன். பரிதாபத்துக்குரியவர்கள் தானே முன்னோர்கள், அதனால சேர்த்துக்குவோம். அறிவோடு இருந்திருக்கிறார்கள். சரி, அடுத்து கேட்டது தான் முக்கியம். விருந்தோம்பல் அப்படின்னா என்னப்பான்னு கேட்டேன். பெண் பிள்ளைகள் நல்லா கேட்டுக்கங்க, நம்ம தான் அதை புரிஞ்சுக்கணும். யார் வந்தாலும் சோறு போடுவோம், வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு அப்படின்னு பேச்சு போட்டியில் பேசினதெல்லாம் அந்த பிள்ளைங்க சொல்லுச்சு. அடுத்த கேள்வி நான் கேட்டேன், தமிழர் பண்பாடு எல்லாருக்கும் சோறு போடுவதா, இந்த ஜாதிக்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்றதா? எது தமிழர் பண்பாடு? அன்பா இருக்கோங்க, பயங்கர மாம மச்சானா தாங்க பழகுவோம். யார்கிட்ட? இஸ்லாமியர்கிட்டையும் கிறிஸ்தவர்கிட்டையும் மாம மச்சானா பழகுவேன். பக்கத்து தெருவில் இருக்கிற வேற ஜாதிக்கார்கிட்ட குறைச்சிக்குவேன்னா தமிழர் பண்பாடா? காதல் எப்படி காதல்? தாய் மாமா பொண்ணு குழந்தையிலேருந்து லவ் பண்ணுறேன், சும்மாவே இருந்திருக்கலாம். அத்தை மக பிறந்தப்பே காதலாம். யார் பிறந்தப்ப? அவர் முன்னாடியே பிறந்துட்டதுனால அந்த பிள்ளைகிட்ட கன்சர்னே கேட்கல. பிறந்த குழந்தைகிட்ட அம்மா தூக்கி கொஞ்சுவாங்க, மாமன் மகனை தான்மா கட்டிக்குவா. யாரு? பிறந்து 10வது நாள் எதுக்கு அழுவுதுன்னே தெரியாமல் கத்திக்கிட்டு இருக்க பிள்ளைக்கு இவர் தான் வீட்டுக்காருன்னு பிறந்த அன்னைக்கே சொல்கிற பண்பாடு நம் பண்பாடு. மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள், வரவேற்கிறோம், எல்லாம் செய்கிறோம். சங்க இலக்கியத்தில் இருந்ததா அப்படின்னு கேட்டால், ஒளிவு மறைவோடு பேசி நம்ம எதையும் சாதிக்க போவதில்லை. வெளிப்படையாக சொல்லுகிறேன், சங்க இலக்கியத்தில் சமத்துவம் இருந்துச்சான்னா ஆமாம், ஜாதி இல்லையானா இல்லை. சங்க இலக்கியத்தில் பிரிவினை இல்லையானா இல்லை. செய்த தொழிலை வைத்துதான் அங்கே வேற்றுமை இருந்ததே தவிர, வேற்றுமைன்னு சொல்ல முடியாது, பிரிந்திருந்தார்களே தவிர அங்கு வேற்றுமை இல்லை. ஆமா, சங்க இலக்கியம்லாம் போனேன்னா நீங்க அவ்வளவுதான். அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன வார்த்தையை கன்ஃபார்ம் பண்ணி என்ன அனுப்பிச்சிருவீங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். கீழடி, கீழடியை தெரியாமலாம் இருக்க மாட்டோம். சரியோ தப்போ கீழடின்ற பேர் தெரிஞ்சிருக்கும். என்னங்க கீழடி? தமிழருடைய பெருமை. உண்மையாகவே கீழடி தான் தமிழருடைய பெருமை. ஏன் தெரியுமா? 2200 வருஷத்துக்கு முற்பட்டதுனாலயா? இல்லை. தமிழர்களுடைய எழுத்துகள் கண்டுபிடிக்கப்பட்டதுனாலயா? இல்லை. தமிழர்கள் பயன்படுத்திய பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதுனாலயா? கிடையவே கிடையாது. ஏன் கீழடி தமிழர்களுக்கான உண்மையான பெருமைனா, தோன்றாங்க 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 தோண்டிக்கிட்டே இருக்காங்க. ஆழ தோண்டி பார்த்தாலும் கீழடியில் 3 விஷயம் கிடைக்கல. ஒன்று ஜாதி, இன்னொன்று மதம், இன்னொன்று தாலி. இது 3 கிடைக்காததுனால கீழடி தமிழருடைய பெருமை தான். இப்ப சங்க இலக்கியத்தில் இல்லாத ஜாதி, கீழடியில் இல்லாத ஜாதி இன்னைக்கு எல்லாரும் மூளையிலும் ஏறி இருக்குன்னா, இப்ப நான் கேட்கிறேன், நாம் தமிழரா? நீங்க கேட்குறீங்கல்ல எங்களை பார்த்து, நீ தமிழரா? யார் ஒருவனுக்கு ஜாதி இல்லையோ, ஜாதிய எண்ணம் இல்லையோ, அவன்தான் உண்மை தமிழனாக இருக்க முடியும். யார் ஒருவருக்கு மற்றவரை பார்க்கிற போது என்னாலு எந்தாலு நம்மாலான்னு கேட்க தோணலையோ, அவர்கள் தான் தமிழர்கள். அம்மா பேசுறப்ப ரொம்ப அருமையா ஆதலினால் காதல் செய்வீர்கள் நிறைய சொன்னாங்க. ஜாதி பார்த்து காதல் வரலாமான்றதெல்லாம் கல்லூரிகளில் நான் சொல்லுவேன் அந்த பிள்ளைங்க கிட்ட. முதல்வர் எதுக்குடா இந்த பிள்ளைய கூப்பிட்டோன்னு பார்ப்பாங்க. திரும்ப கூப்பிடலனாலும் பரவாயில்ல, ஒரு முறை தான் போகிறோன்ற எண்ணத்தில் பேசிடுவேன். திருப்பத்தூருக்கும் அதான் கதை. அடுத்த வருஷம் கூப்பிடுவீங்களான்னு தெரியல, இந்த வருடம் பேச வந்த செய்தியெல்லாம் பேசிடுவேன். இப்போ அந்த குழந்தைங்க கிட்ட நான் சொல்லுவேன், நீங்கள் ஒரு 20-25 வயசில் விரும்பிட்டு செல்லமாக வளர்த்த அப்பா, பொம்பளை பிள்ளை கண்ணில் தண்ணி வந்தால் வீட்டில் அம்மாவை கூட சண்டை போடுற அப்பா, பையனை அப்படியே பேசவே மாட்டார் அப்பா, ஆனால் என் பையன்ற திமிரோட சுற்றுற அப்பா, அவங்கக்கிட்ட போய்
இந்த பையனையோ பொண்ணையோ லவ் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா அடுத்த கேள்வி நம்மாலான்னு கேட்பாங்க. நீங்கள் கூச்சப்படாமல் சொல்லுங்க, அப்பா நம்மால் இல்லைப்பா ஏன் ஆளுப்பா, நீ என்னப்பா சேர்ந்துக்கிற நம்மாலுன்னு கேளுங்க. ஜாதி உடைப்படக்கூடிய இடம் எதுவாக இருக்கும்? ஆயுதத்தை கொண்டு போய் சண்டை போட்டு உடைச்சிட முடியுமா? முடியாதுங்க. புரட்சியாளர் அம்பேத்கர் மிக தெளிவாக சொல்கிறார், இட் இஸ் நாட் அ ஆப்ஜெக்ட், பிசிக்கல் ஆப்ஜெக்ட் கிடையாது. மைக்கு நல்லா இல்லைன்னு பேச்சாளர்கள் பல பேர் மைக்கு தூக்கி எறிஞ்சதெல்லாம் பார்த்துருக்கோம். ஃபேன் ஓடல, ஃபேனை கழட்டு, லைட் எரியல தூக்கி போடு, அப்படிலாம் ஜாதியை உடைக்க முடியாது. இட் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் மைண்ட். மூளைக்குள்ள ஏறி இருக்கு. அதை எப்படி நீக்க முடியும்? எந்த ஆயுதத்தை கொண்டு நீக்க முடியும்? அறிவு என்ற ஆயுதத்தை வைத்துதான் நீக்க முடியும். இத சங்க இலக்கியத்துல போய் நம்ம சொல்லிட்டு வர முடியுமா? திரும்ப எல்லாரும் டைம் மிஷினா வச்சிருக்கோம், எங்க இதெல்லாம் தப்பா இருந்துச்சு மாத்துங்க. வள்ளுவராகவே இருந்தாலும் பெண்களை கொஞ்சம் அடிமையா எழுதிட்டாரு, மாத்துங்க. வள்ளுவர் கையில இருக்க ஆணியை எடுங்கன்னு சொல்ல முடியுமா? எங்கிட்ட ஒரு அக்கா ஒரு புத்தகம் கொடுத்தாங்க ராமநாதபுர புத்தக கண்காட்சியில, வள்ளுவர் பெண்ணாக இருந்திருந்தால் அப்படின்ற புத்தகம். இந்த கேள்வியை முதல்ல தமிழ் சமூகத்தில் யார் தெரியுமா கேட்டா? நம்ம கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்குப்பா, நீங்க யாராவது பெரிய எழுத்தாளரை கேள்வி கேட்டுட்டீங்கன்னா உங்களை அந்த சமூகம் ஒத்துக்காது. பாரதியாரே கேள்வி கேட்பியா நீ? தமிழுக்கே அவர் தானே அத்தாரிட்டி. இப்போ இந்த தலைவரையே நீ கேள்வி கேட்பியா? இதெல்லாம் யார் உடைச்சான்னா ஒருத்தர் உடைச்சாரு. வள்ளுவர் பெண்ணாக இருந்திருந்தால் பெண்களை இப்படி எழுதியிருக்க முடியுமா? கேட்டவர் பெயர் தந்தை பெரியார். உடைச்சார பெரியார். வள்ளுவர்னாலும் தப்பு தானே. ஆனால் இந்த ஆனால நல்லா கவனிச்சுக்கங்க, பெண்களை ஏதோ ஒரு இடத்தில் அடிமைப்படுத்தி எழுதியது வள்ளுவராக இருந்தாலும் தவறு என்று சொல்லக்கூடிய துணிச்சல் தான் தமிழர்களிடத்தில் இருந்தது. கடவுளை போய் திட்டுறவங்க தமிழர்கள். எனக்கு சாமி நம்பிக்கை கிடையாது, தெரிஞ்சுதான் கூப்பிட்டுருக்காங்க. அதனால யாரும் இதை போய் ஒரு விஷயமா கண்டுபிடிச்சு ஆய்வெல்லாம் மேற்கொள்ள வேண்டாம். நான் நாத்திகர், பகுத்தறிவாளர். எங்க அண்ணன் சாமி கும்பிடுவாரு, எங்க அக்கா சாமி கும்பிடுவாங்க. எங்க அண்ணன் எங்க அக்கான்றவங்க மைக் செட் அண்ணன், உட்கார்ந்துருக்க அண்ணன், எங்களுக்கு பாதுகாப்புக்கு இருக்க அண்ணன், கேட்டுட்டு இருக்க எங்க அக்காமாரு, ஸ்டால்ல இருக்க எங்க அக்காமாரெல்லாம் சாமி கும்பிடுவாங்க. ஆனா எங்க ரெண்டு பேரும் எது இணைக்கும்னு கேட்டா, கடவுளாகவே இருந்தாலும் கேள்னு சொன்ன ராமசாமி பெரியாரும் கடவுளை போய் திட்டுற சாமி நம்பிக்கை இருக்க எங்க அண்ணனும் சேர்ந்ததுதான் தமிழ்நாடு. ஏன் எல்லாம் போய் சாமி கிட்ட திட்ட மாட்டீங்களா? உங்க சாமியை போய் என்ன கேட்பீங்க? இதெல்லாம் கேட்டனே செஞ்சியா, உனக்கு ஒரு படையல் ஒரு கேடா கேட்டிருக்காங்க தமிழர்கள். இப்ப ஜாதி என்ற ஒரு சிந்தனையை வள்ளுவர் எழுதியிருந்தாலும், வள்ளுவர் எழுதல, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் தான் வள்ளுவர் எழுதினாரு. அதனாலதான் பரவாயில்ல, நம்ம ஐயா தானே, ஒரே ஒரு அதிகாரத்துல பெண்களை பேசினாலும் உலகத்திற்கே பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு சொன்ன வள்ளுவரை தமிழருடைய அடையாளமாக நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். நினைச்சு பாருங்க, ஏன் கம்பரை தமிழருடைய அடையாளமா சொல்லலாம்ல? கம்பராமாயணத்தை தமிழருடைய அடையாளமா சொல்லலாம்ல? சிலப்பதிகாரத்தை சொல்லலாம்ல? இல்ல ஐம்பெருங்காப்பியங்கள் ஐஞ்சிருங்காப்பியங்கள் ஏதோ ஒண்ணு எழுதின ஒருத்தரை பிடிச்சி சொல்றது, சங்க இலக்கியத்துல அத்தனை பாடல் இருக்கு, யாரையாவது ஒருத்தரை பிடிச்சிட்டு வந்து தமிழர் அடையாளம்னு சொல்றது. ஏன் தமிழருடைய அடையாளமாக வள்ளுவரும் கீழடியும் தான் நமக்கு மிஞ்சுதுன்னா, இது ரெண்டும் தான் ஜாதியை பற்றி பேசல, சமத்துவத்தை பேசுகிறது. அதனாலதான் அவங்க நம்முடைய அடையாளம். இப்படியே வந்தீங்கன்னா ஜாதி இல்லை, ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு நான் போய் சொல்ல முடியாது. மதிவதனைக்கு ஜாதி இல்லாமல் இருக்கலாம், அம்மா மணிமொழியுடைய மூளையில் ஜாதி இல்லாமல் இருக்கலாம், இங்க இருக்கக்கூடிய நூலகருடைய மூளையில் ஜாதி இல்லாமல் இருக்கலாம். சமூகத்தில் ஜாதி இருக்கிறது, ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்குன்னு கேட்பாங்கல்ல, அமர்ந்து கை தட்டுகிற வரை தானே நம்ம எல்லாம் சமம். திரும்ப நீங்க போய் அதே சொந்தத்தை பார்ப்பீர்கள், அதே ஊருக்கு போவீங்க, அதே கிராமத்துக்கு போவீங்க, ஜாதிகள் நிறைந்து தானே இருக்கு. தமிழர் வாழ்வில் இல்லாத ஒன்று இடையில எப்படிங்க வந்துச்சு? நான் சொல்லுவதற்கு யோசித்தேன், வேறு ஏதாவது சொல்லை பயன்படுத்தலாமான்னு நினைத்தேன். அவரை ஏன் நான் முன்னத்தி ஏறணும் சொன்னேன்னா, இன்னைக்கு தான் உண்மையாக அம்மாவை பார்க்குறேன். ஏன் சொன்னேன்னா, சொல்லலாமான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவங்க ஆரம்பிக்கிறப்பவே பார்ப்பனியம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நானும் ஒளிவு மறைவோடு பேச தேவையில்லை. தமிழருடைய வாழ்வில் இல்லாத ஜாதி, திராவிட வாழ்வியலில் இல்லாத ஜாதி ஆரிய பார்ப்பனியத்தால் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்குள் வந்தது. வந்துருச்சு. நம்ம ஆளுங்களுக்கு ஒரே குசி, ஜாலி.
யார் கொண்டு வந்தா என்ன நல்லா இருக்குல்ல, நம்ம அடிமைன்னு தெரியாது, நம்ம ஒரு ஆண்டை மன்னிக்கணும் அப்படி நினச்சிக்கிட்டு நம்ம யாருமே ஆளலைங்க. யார் ஆண்டா? நம்ம தாத்தா யாராவது ஆண்டாரா? எனக்கு அந்த வார்த்தை சிரிப்பு வந்துடும். நம்ம கப்பல் ஓடிச்சு, நம்ம பேரில் ஓடிச்சா? யார் பேர்லேயும் ஓடின கப்பலை நம்ம பேரில் எப்படி எழுதிக்க முடியும்? ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் எல்லாம் இருந்தாங்க. நமக்கு அடுத்த வேலை கஞ்சிக்கு வழி நம்ம தானே இருந்தோம். இல்லை இல்லை, நாங்கள் நில உடைமையாளர், நாங்கள் பண்ணையார். திருப்பத்தூரில் எங்களுக்கு எவ்வளோ நிலம் இருக்குது தெரியுமா? எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம பாட்டன் என்ன படித்தாரு? 5ஆம் கிளாஸ் தாண்டலை. பாட்டி என்ன படித்தாங்க? பள்ளிக்கூடமே போகலை. அப்பா அம்மா என்ன படித்தாங்க? பள்ளிக்கூடம் போனாங்க. இதுக்கு எதுக்குங்க நமக்கு பெருமை? இதுக்கு மேலே நான் சொன்னேன்னா அது அஃபென்ஸ் ஆகிடும், கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆகிடும். அதனால் நீங்களே புரிஞ்சுக்கங்க. தமிழர் வாழ்வில் இல்லாத ஜாதியை தூக்கி சுமக்கிறோம், தமிழர் வாழ்வில் இல்லாத அடிமைத்தனத்தையும் தூக்கி சுமக்கிறோம். சங்க இலக்கியத்தில் பெண்கள் போற்றப்பட்டார்களா? ஆமாம். சங்க இலக்கியத்தில் பெண்கள் எல்லாம் ரொம்ப சொகுசாக இருந்தாங்களா? இல்லைங்க. இலக்கியத்தை தேடி சென்று படித்தால் எங்கெல்லாம் மிக அற்புதமான விஷயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் அடிமைத்தனம் இருக்கும். சங்க இலக்கியத்தில் 44 பெண்பார் புலவர்கள் இருந்தாங்க. என் பாட்டி ஏன் படிக்க வைக்கல கேட்குறோம். ஔவையார் இருந்தார்கள். என் அம்மா ஏன் சார் படிக்கல கேட்குறோம்ல. சங்க இலக்கியத்திலும் பெண் அடிமைத்தனம் இருந்தது. ஒரு பாடல் சொல்கிறேன், பெண் குழந்தைகள் கேட்டுக்கங்க. ஏங்க ஆண் பிள்ளைகள் கேட்கவே வேண்டாமான்னா, கேட்டுட்டு தம்பி அங்கே போனோடனே தட்டி விட்டு போயிடுவாப்புல. பிள்ளைங்க தான் வீட்டுக்கு போய் சொல்லும், அம்மா எனக்கு ஒரு அக்கா வந்தாங்கம்மா, என்னென்னமோ பேசுனாங்கம்மா. நான் பேசினதை நீ போய் சொல்கிறியோ இல்லையோ, அந்த அக்கா பேசுனாங்கன்றதை எங்கள் பிள்ளைங்க சொல்லும். இந்த புத்தி எனக்கு எப்படி வந்துச்சுன்னா, தந்தை பெரியார் தான் சொன்னார், ஆண்கள் படித்தால் குடும்பத்திற்கு தான் பயன்படும், பெண்கள் படித்தால் சமூகத்திற்கு பயன்படும். இன்றைக்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறோம். அதனால் சொல்லுகிறேன், அணில்வரி கொடுங்காய் தாழ் போல் திட்ட. புரியாது, விளக்கம் சொல்றேன். கால் போல் நல் விளர் நறுனை தீண்டாது, அடையிடை கிடந்த கைப்பிழி பிண்டம், வெள்ளியல் சாந்தோடு புலிப்பெய்து அட்ட. புரியல. வேலை வந்தை வல்சி ஆக பரல்பை பள்ளி பாயின்றி வதியும் உயவல் பெண்டிர் அல்லே மாதோ. எழுதினவங்க யாருன்னா பெருக்கோ பெண்டு. அவங்க யாருன்னா பூதப்பாண்டியார்ன்ற அரசனுடைய மனைவி. பூதப்பாண்டியார் இறந்துடுறாரு. இப்போ உங்கள் மொழிக்கு வந்துடுறேன். யாரோ ஒரு ஹீரோ செத்துடுறாருப்பா. அவங்க வீட்டம்மா ஒய்ஃப் இருக்காங்க. இப்போ வீட்டில் யாரோ ஒருத்தர் இறந்துட்டாருன்னா என்ன பண்ணுவோம்? உங்கள் மொழியில் சொல்லணும்னா நீங்கள் சடங்கு பண்ணுவீங்க, எங்கள் மொழியில் சொல்லணும்னா நாங்கள் படத்திறப்பு பண்ணுவோம், முடிச்சிருவோம். முடிச்சுட்டு அவருடைய நினைவை நாம் போற்றுவோம். இதான சரி. அவங்க இறந்துட்டாங்கன்னு வழியில் நம்ம இருக்கிறப்ப பக்கத்து வீட்டிலேருந்து யாரோ வந்து கரம் நம்மை பிடித்து சொல்லும், கவலைப்படாத, உன் பிள்ளைக்காக நீ வாழ். பாதி அம்மாமார்கள் அதற்காக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், என் அம்மா உட்பட. அவர் இறந்துட்டாருமா, நீ பிள்ளையை பார்த்துக்கமான்னு கரத்தை பிடித்து சொல்லும். இது தமிழ் பண்பாடு, நல்லா இருக்கு கேட்கவே. ஆனால் நம்ம ஆட்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அவரே செத்து போயிட்டாரு நீ ஏன் வாழ்றன்னு தீயில பிடிச்சி தள்ளி விட்டுருக்காங்க. அது எப்படி? உடன்கட்டை ஏறுதலாம். யாராவது விரும்பி போய் குற்றால அருவியா குழு குழுன்னு ஃபால்ஸ் மாதிரி குளிச்சுக்கிறதுக்கு? நெருப்புங்க, நெருப்பில் போய் குளிச்சுக்குவாங்களா? தள்ளி விட்டுப்பட்டு ஏறுதலாம், உடன்கட்டை ஏற்றுதல். அந்த வழக்கம் இருந்தப்ப இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அம்மா போயிட்டு நெருப்பில் பாய்ந்து செத்துறேன்றாங்க. யாரு? பெருக்கோ பெண்டு. பக்கத்துலேயே வந்து சான்றோர் பெருமக்கள், இன்னைக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஊருக்கு 4 பேர் இருப்பாங்கல்ல, அவங்க அன்னைக்கு அவங்க வந்து இல்லைம்மா நீ இறக்கக்கூடாது, விதவை கோலம் பூண்டு இருக்க வேண்டும் அப்படின்றாங்க. அப்போதான் இந்த அம்மாவுக்கு ஆத்திரம் வந்து பாடுறாங்க, ஏங்க நான் இருந்தேன்னு வச்சுக்க, பல்சான்றீரே பல்சான்றீரே. தமிழ் துறை பேராசிரியர்கள் இருக்கிறார்கள், நான் மாற்றி சொல்ல முடியாது. கேட்குறாங்க அந்த அம்மா அவையை பார்த்து, சான்றோர் பெருமக்களே, அவர் இறந்து போயிட்டாரு, நான் தீயில பாஞ்சு சாவறேன்ற, விடமாட்டீங்க, என்னை என்ன தெரியுமாயா நீ நாளையிலிருந்து பண்ணுவ? அவர் சொன்னதை அப்படியே நான் சொல்லுகிறேன். நீங்கள் என்னை எப்படி வாழ விடுவீர்கள் என்றால், வெந்ததும் வேகாததுமான வேலைக்கீரை கலந்த சோறு,
நல்ல வேளை வேலைக்கீரைலாம் இன்னைக்கு இல்லை. கலந்த சோறு, வெள்ளை எள்ளும் புளியும் இட்டு அரைத்த துவையல், எள்ளையும் புளியையும் அரைச்சு ஒரு துவையல், வெள்ளரிக்காய் போன்ற சோற்று திரள், நறுநெய் கலவாதது. ஏன் நறுநெய் கலவாததுன்னா அதில் குறிப்பை புரிஞ்சுக்கணும். அந்த அம்மா ஒரு அரசிங்க, வாழ்நாள் முழுவதும் நெய் கலந்த சோறை சாப்பிட்டு பழகியிருப்பாங்க, நாக்கு அதுக்கு பழகியிருக்கும். ஆனால் அந்த மனுஷன் செத்துட்டாருன்னு இவங்களுடைய சுவையை கூட மாற்றிக்கொள்ள சொல்லுகிறார்கள். நறுநெய் கலவாதது, பிழிந்துண்ணும் நீர் உணவு, பழைய சோறு, படுக்கவும் பாயில்லாமல் பரல் கற்கள் மிக்க கட்டாந்தரையில் படுத்தல் போன்ற விதவை கொடுமையில இருக்கிறத விட ஒரே நாள் தீயில் பாய்ந்து செத்து விடுகிறேன் அப்படின்னு அந்த பெண் எழுதுகிறார். எதுல? சங்க இலக்கியத்தில். இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த நூற்றாண்டில் சங்க இலக்கியத்தில் விதவை கொடுமை இருந்தாலும், சங்க இலக்கியத்தில் நெருப்பில் பாய்ந்து சாக துணிந்தாலும், இந்த நூற்றாண்டில், திராவிடம் தந்த இந்த நூற்றாண்டில் விதவைகள் மறுமணம் செய்தால் அதற்கு உதவித்தொகை என்று அறிவித்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அதுதான் நூற்றாண்டின் சொல். எது நூற்றாண்டின் சொல்? நாங்கள் அறமுடன் இருந்தோம், அறிவுடன் இருந்தோம், வீரத்துடன் இருந்தோம், விருந்தோம்பல் இருந்தது, நாங்கள் மிகப்பெரிய செழிப்பாக வாழ்ந்தோம், எல்லாம் இருந்துச்சே, சுயமரியாதை இருந்ததா என்ற கேள்விதான் நூற்றாண்டின் சொல். சுயமரியாதை என்ற சொல்தான் தமிழ்நாட்டின் இந்த நூற்றாண்டின் சொல். ஒரு நூற்றாண்டிற்கும் தமிழ்நாட்டில் வேறு சொற்கள் இருந்திருக்கலாம். அது காதலாக இருந்திருக்கலாம். தலைவன் காதலியை விட்டுட்டு போறாரு. எனக்கு உண்மையாகவே என்ன சோகம்னு கேட்டீங்கன்னா, சங்க இலக்கியத்தை கொண்டாடக்கூட அதே நேரத்தில் கோவலனை பற்றி, கண்ணகியை பற்றி எல்லாம் பெருமையாக பேசக்கூடிய இந்த நேரத்தில் நான் போகக்கூடிய கல்லூரிகளில் சொல்லுவேன், சிலப்பதிகாரத்தை அரங்கேற்றம் செய்யணுமா? நிச்சயம் செய்யணும். கிளைமேக்ஸை மட்டும் மாத்திக்கலாம். கண்ணகி பாண்டியனை பார்த்து கேள்வி கேட்பதற்கு முன்னால் கோவலனை பார்த்து ஆக்ரோஷமா 4 கேள்வி கேட்கட்டும். 4 கேள்வி கேட்கட்டுமே. கொஞ்சம் சிலப்பதிகாரத்தை மாற்றி யோசித்து பார்ப்போம். கண்ணகிக்கு ஏதோ ஒரு ஆணை பிடித்து போயிருந்தால் கோவலன் இவ்வளவு மனிதாபிமானத்தோடு நடந்திருப்பாரா? கேட்கவே பதறுது. நமக்குலாம் முகத்திலேயே தெரியுது. இப்ப காதலை பற்றி பேசுகிற போது சிரிக்கிறோம், அறிவை பற்றி பேசுகிற போது சிரிக்கிறோம், பெண்களுடைய அடிமைத்தனத்தை பேசுகிறப்ப கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆண்களை பார்த்து பெண்கள் கேள்வி கேட்கிற மாதிரி படத்துல சீன் வந்தாலே பயமா இருக்கு. அடுத்த வீட்டம்மா கேள்வி கேட்கறது நல்லா இருக்குங்க. நம்ம வீட்டம்மா கேட்டுருச்சுன்னா, கண்ணகி கேள்வி கேட்கறது பாண்டியனை பார்த்து நல்லா இருக்கு, யூட்டர்ன் பண்ணி நம்ம பக்கம் கண்ணகி திரும்பாத வரைக்கும் நமக்கு எல்லாம் நல்லா தான் இருக்கும். நம்ம பக்கம் திரும்பிட்டாவான பிரச்சனை. இப்ப இதை யாருங்க கேட்க சொன்னா? நூற்றாண்டுகளுக்கு முன்னால் கண்ணகியை பார்த்து கேள்வி கேட்கணும்னு தமிழ் சான்றோர்களுக்கு தோணுச்சா? நூற்றாண்டுக்கு முன்னால் கண்ணகியை பார்த்து கேள்வி கேட்கணும்னு நம்ம பாட்டிக்கு தோணுச்சா? ஏங்க, இந்த நூற்றாண்டில் கண்ணகியை பார்த்து கேள்வி கேட்கணும்னு மதிவதனி போன்ற பெண்களுக்கா தோன்றுச்சு? ஆனாக பிறந்த தந்தை பெரியாருக்கு தானே தோணுச்சு. ஏமா கண்ணகி எதுக்குமா இப்படி இருந்தேன்னு எங்க ஐயா தான் கேட்டாரு. ஏமா இப்படி பரிதாபமா இருக்க? அவங்களெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி முதல்ல இவரை இழுத்துப்பட்டு சாப்பிட்டுமான்னு சொன்னது தந்தை பெரியார் தான். அதில் ஏதாவது தவறு இருக்கிறதா? நமக்கு இந்த சுயமரியாதை இதெல்லாம் கொஞ்சம் அவர்ஷனான ஆட்கள்லாம் இருக்காங்க. அலர்ஜிக்கா இருக்கு. பல பேருக்கு பல அலர்ஜி. தமிழ்நாட்டில் கொஞ்சம் பேர்த்துக்கு மட்டும் சுயமரியாதைன்னு அலர்ஜி. அது எப்படி அலர்ஜின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய கடவுள் நம்பிக்கையாளர்களுக்கு இந்த கருப்பு சட்டை உறுத்தாது, அம்மா கட்டி இருக்க கருப்பு சட்டை உறுத்தாது. எங்களுக்கும் உங்கள் நெத்தியில் இருக்க தின்னூறு உறுத்தவே உறுத்தாது. ஏன்னா கை நிறைய கயிறோடு வந்து தான் மதிவதனி நல்லா பேசுகிறமான்னுவாங்க. எனக்கு புரியாது. நம்ம நல்லா பேசுகிறோன்றாங்க சரி, ஆனால் இவங்களுக்கு பிடிச்சதையா நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்னு எனக்கே சந்தேகம் வரும். இப்படி இருக்கிறப்ப தான் நீங்கள் எங்களை பார்த்து உறுத்தலை, எங்களுக்கு உங்களை பார்த்து உறுத்தலை. ஆனால் ஒரே ஒரு நிறத்திற்கு கருப்பை பார்த்தால் மட்டுமல்ல, எதை பார்த்தாலும் உறுத்துகிறது. அந்த காவி இங்கே இடமில்லை என்று சொல்லுவதற்கு தான் புத்தக திருவிழாக்கள். இத சுயமரியாதை வந்துட்டா திருந்திடுவாங்களா? நிச்சயமாக திருந்துவார்கள். சுயமரியாதை உணர்விருப்பவர்கள் எங்க அவ்வளோ பெரிய கோவிலை திறந்துக்கிட்டு எங்க அம்மா திரௌபதி முர்மு உள்ள உடலையேன்னு கேட்பாங்கல்ல. சுயமரியாதை வந்துட்டா கேட்பாங்கல்ல.
கொஞ்சோண்டு சுயமரியாதை வந்துருச்சுன்னா ஏங்க அவங்க அவங்க பாட்டு கும்பிட்டுட்டு போறாங்க, நான் ஏத்துன இடத்துல விளக்கு ஏத்திட்டு போறேன், உங்களுக்கு என்னங்கன்னு கேட்பாங்கல்ல. கொஞ்சோண்டு சுயமரியாதை வந்தா என்ன தெரியுமா ஆகும்? திருப்பத்தூரில் நடந்ததை சொல்லுகிறேன். பெரியார் சிலை தமிழ்நாட்டில் பல இடங்களில் அசிங்கப்படுத்தப்பட்டதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்டா அவங்களுடைய நிறத்தை ஊத்துனாங்க, அது அசிங்கம்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. நான் அப்படி கூட அவர்களை காயப்படுத்த மாட்டேன், புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே வந்து சேதப்படுத்தினார்கள்னு வச்சுப்போம். இப்போ நம்ம ஆட்கள்லாம் கிளம்பி ஓடுறதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஓடி போய் நிற்கிறாரு. தனியார் தொலைக்காட்சியில் அவரை பேட்டி எடுக்கிறாங்க. ஏங்க அவங்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் ஏங்க வந்தீங்கன்னு. இவர் யார்? மிகப்பெரிய திரை பிரபலமானா இல்லை. அப்போ ஏன் அவர்கிட்ட கேள்வி கேட்டாங்க? காவி லுங்கி, காவி துண்டு, நெத்தி நிறைய பட்டை, கேப்பே இல்லை நெத்தியில், கழுத்தில் பெரிய பெரிய கொட்டைகள் போட்டிருக்காரு, தாடி எல்லாம் இருக்குது. எப்படி இருக்கும் உருவம்னு பார்த்துக்கங்க. பக்தி பழம். இவர் எதுக்குங்க இங்கே வந்து நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்காருன்னு பார்த்தா அந்த மனிதர் சொல்லுகிறார், என் பையன், அவங்களுக்கு மொழி, ஏங்க என் பையன் வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்க, இன்ஜினியராக இருக்காங்க, இந்த ஆள் இல்லைன்னா எப்படிங்க நடந்திருக்கும்? இது தமிழ்நாடு. இதை புரிந்து கொள்வதற்கு நமக்கு கடவுள் நம்பிக்கையெல்லாம் இருக்கட்டுங்க, அது பிரச்சனையே கிடையாது, அது தேவை. ஒரு மனிதனுக்கு நான் வழக்கறிஞர் என்ற முறையில் இந்திய அரசமைப்பு சட்டத்தை படித்திருக்கிறேன் என்ற முறையில் சொல்லுகிறேன், உங்கள் வழிபாட்டு உரிமை உங்களுக்கானது, உங்களுடைய கடவுள் நம்பிக்கை உங்களுக்கானது. ஆனால் நாங்கள் என்ன ஒரே ஒரு வார்த்தை, புத்தகங்கள் நமக்கு என்ன சொல்லுதுன்னு சொன்னா, இத்தனை படிக்கிறோமே, சக மனிதனை மனிதனாக நடத்துன்னு சொல்றதுக்கு ஒரு பாடம் இல்லையா? ஒரே ஒரு புத்தகத்தில் ஒரு பக்கம் இல்லையா? புத்தகத்தில் ஒரு வரி கிடையாதா? தமிழாக இருக்கட்டும், அறிவியலாக இருக்கட்டும், பக்கம் பக்கமாக படிக்கிறோமே, ஒரு வரியில் கூட மனிதனை மனிதனாக மதிக்கணும்னு சொல்லலையா என்ற கேள்வி எங்கிருந்து வருகிறது? சுயமரியாதை என்ற இந்த நூற்றாண்டின் சொல்லிலிருந்து வருகிறது. கூட ஏன் பிள்ளைங்கன்னு தான் அவங்க வாயிலிருந்து வரும். அது அரசு பள்ளி ஆசிரியர்களிடத்தில் தான் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். நீங்கள் போயிடலாம், படித்து பெரிய ஆளாக வந்துடலாம், நீங்கள் எங்கே வேணாலும் போயிடலாம் பாப்பா, தம்பிங்களா நீங்கள் படித்து எங்கே வேணாலும் போயிடலாம். முடிச்சுட்டு வந்து நீங்கள் உங்கள் ஆசிரியர்களை பார்க்கிற போது அவர்கள் அப்படியே தான் இருப்பார்கள், அடுத்த பிள்ளையை தயார் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஆசிரியர் பெருமக்கள் இருக்கக்கூடிய இந்த அவையில் சொல்லுகிறேன், ரெட்டை ஜடை ரிப்பன் போட்டு அந்த குழந்தைங்க உட்கார்ந்துருக்காங்கல்ல, இந்த பிள்ளைங்களை பார்த்து ஏன் நமக்கு சந்தோஷமாகுதுன்னா, ஒரு நாள் ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி, ஐயோ ஃப்ளாஷ்பேக்கான்னு பயந்துடாதீங்க, ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி நாமக்கல்லிலிருந்து போகக்கூடிய ஒரு சாலையில் ஒரு பெரியவர் வண்டியில் போகிறாரு. ஒரு வண்டியில் போய்கிட்டு இருக்கிறப்பயே திடீர்னு வண்டியை நிறுத்த சொல்கிறாரு. அவர் பெரியவர், ஒரு கட்சியினுடைய ஒரு இயக்கத்தினுடைய தலைவர், அவர் சொல்கிறாரு வண்டியை நிப்பாட்டாமல் இருக்க முடியாது, ஏன் தெருவில் நிப்பாட்டணும்னு கேட்கவும் முடியாது, சரி சொல்கிறாரேன்னு நிப்பாட்டிடுறாங்க. அந்த பெரியவர் யார்ட்டையும் பேசலை. ஜன்னல் இருக்கும்ல, விண்டோ, வேன், அது வேன், அதை ஷட்டர் மாதிரி திறக்கிற டைப் அன்னைக்கு. இந்த ஷட்டரை திறந்து பார்த்து கை ரெண்டையும் தட்டி குலுங்கி குலுங்கி சிரிக்கிறாராம். இவங்களுக்கு அப்பவும் புரியல, கேட்கவும் முடியாது. தலைவர்கிட்ட எப்படி கேட்கறது? திரும்ப ஷட்டரை மூடிட்டு வண்டி எடுங்க பண்ணுறாராம். வண்டி நகர்ந்த உடனே தயங்கிட்டு ஒருத்தர் மட்டும் கேட்டிருக்காரு, அவர் இன்றும் இருக்கிறார், திராவிடர் கழகத்தினுடைய துணைத் தலைவர். ஏன் இதை சொல்றேன்னா, இயக்கத்திற்காகவோ அரசியலுக்காகவோ இல்லை, தமிழ்நாடு ஏன் நூற்றாண்டின் சொல்லாக சுயமரியாதை வச்சிருக்குன்றதுக்கு சொல்றேன். ஐயா அப்படின்னு தயங்குறாங்க. அந்த மனிதர் சொல்லுகிறார், நீ பாருங்க, எத்தனை பொம்பளை பிள்ளைங்க, பெண் பிள்ளைகள் ஸ்கூல் யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு, பேக் மாட்டிக்கிட்டு, சைக்கிளில் சாரையா போறாங்க, இதுக்கு தானங்க இத்தனை வருஷம் உழைத்தோம் சொன்னவர் தந்தை பெரியார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பெண் பிள்ளைகளே, ஆண் நண்பர்களே, அந்த வீதியில் எத்தனை படித்தவர்கள் போயிருப்பாங்க, அதே தெருவில் எத்தனை சாமியார்கள் போயிருப்பாங்க, அதே தெருவில் எத்தனை கடவுள் பக்தி இருக்கவங்க போயிருப்பாங்க. ஆனால் யாருக்கும் அந்த பெண் பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போறதை பார்த்து சந்தோஷமா இல்லை. அன்றைக்கு பெரியாருக்கு இருந்த மகிழ்ச்சி தலைமுறை கடந்து மதிவதனைக்கு இருக்கிறது என்றால் சுயமரியாதை என்ற சொல்லினால் இருக்கிறது. படிச்சுட்டா இதெல்லாம் வந்துருமாங்க? படிச்சுட்டு பல பேர் வந்து திரும்ப அதெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு வராங்களே, அவங்கள எந்த
கேட்டகரியில் சேர்த்துக்கிறது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். படிச்சும் கூட கொஞ்சம் சரியா செயல்பட மாட்டாங்களே, அவங்கள எதுல சேர்த்துக்கலான்னு கேட்டா, படிப்பறிவு என்பது வேறு, படிப்பறிவுக்கு பள்ளிக்கூடம், பகுத்தறிவுக்கு புத்தக திருவிழா, அதனால் இங்கே உங்களை அழைத்து வந்திருக்கிறார்கள். பகுத்தறிவு உள்ள போக போக தான் நாம ஏன் படிக்கணும்ன்ற உணர்வு வரும். பெரியார் சொன்னார், பெண்களே சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்காதீங்கன்னாரு. இப்ப 2025 யாராவது என்னை பார்த்தாலே முதல் கேள்வி, கல்யாணம் ஆயிடுச்சா? பாவம், அவங்க தானே முன்னாடி நின்று நடத்த போறாங்க, அதனால நானும் விட்டுறது, சரி கேட்டு போங்க. அடுத்து அந்த தொல்லை, கல்யாணம் முடிச்ச பிறகு விட்டுருவீங்களா? ஏதாவது விசேஷமா? விசேஷம் ஒரு விசேஷம் நடந்தா விட்டுருவீங்களா? ஏன் ஒண்ணுக்கு ஒண்ணு துணையா வேணாமா? பாவம், நீங்க தானே ஒன்று வளர்க்க போறீங்கன்னு கேட்க தோணும். பாதி பேர் கேட்க முடியாது, உங்களுக்காக நான் கேட்டுக்கிறேன், கவலைப்படாதீங்க. அப்ப கல்யாணம் ஆயிடுச்சா, விசேஷமா, இப்படியே கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு சமூகத்தில் இந்த இயக்கம் திராவிடம் இந்த சொல்லலாம் என்ன கேட்டுச்சுன்னா, ஏமா கல்யாணம் ஆயிடுச்சா, புள்ள பெத்துட்டியா, வளர்த்துட்டியான்னு கேட்டப்ப என்னம்மா படிச்சிருக்கீங்கன்னு எங்களை பார்த்து கேட்டது தமிழ்நாடு திராவிடம் சுயமரியாதை என்ற சொல். இங்கே உண்மையா புத்தக திருவிழாவில் பல செய்திகள் பாராட்டுக்குரியது. நான் செல்வியா திருமதியான ஆய்வில்லாமல் மானமிகு என்று போட்டிருக்கிறார்கள், அதற்கே பெரிய நன்றி. பல கல்லூரிகளில் கேட்க முடியாத அவங்களே போட்டுருவாங்க திருமதின்னு. நான் போனோன்னே கேட்பேன், முதல் கேள்வி, முன்வரிசையில் இந்த சாரு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்பேன். அங்கே இருக்க ஐயாவை கேட்கல, நீங்கள் தவறாக எடுத்துக்கூடாது. அங்கே கேட்ட உடனே ஜர்க்காவாங்க, ஏங்க அவருக்கு கல்யாணம் ஆனாலும் தெரிய போகிறதில்ல, கல்யாணம் ஆன பிறகு மனைவி இல்லைன்னு அவர் வேற யாரோட இருந்தாலும் தெரிய போகிறதில்ல, மனைவி இறந்துட்டாலும் தெரிய போகிறதில்ல. எவ்வளோ சொகுசு வாழ்க்கை பாருங்களேன், எங்கள் அப்பாவுக்கு, எங்கள் பெரியப்பா, எங்கள் சித்தப்பா, எங்கள் தாத்தாக்கெலாம். ஆனால் எங்களுக்கு திருமதியா செல்வியா பல பேர், அவங்க அதுவே போதும். இப்போ நாங்கள் என்ன சொன்னோம்னா, இந்த திராவிடம் இந்த நூற்றாண்டில் என்ன சொல்லுச்சுன்னா, திருமதியா செல்வியா இல்லை, வழக்கறிஞரா, மருத்துவரா, பொறியாளரா, ஆசிரியரா, நீதிபதியா, மாவட்ட ஆட்சியரா, இதை கேளுங்கன்னு சொன்னாங்க. இதை தான் தமிழ்நாடு சாதித்திருக்கிறது. சரி, இதெல்லாம் சாதிச்சிட்டிங்களே, ஆனால் இன்னும் திருந்தாம ஜாதியை பிடிச்சி தொங்கிக்கிட்டு, பெத்த பிள்ளைய சாகடிக்க அருவாலை வச்சு தூக்கிட்டு ஓடிக்கிட்டு. நான் ஒன்று தான் கேட்டேன். போன வாரம் சென்னை பெரியார் திடலில் மாதவிடாய் பற்றி ஒரு கருத்தரங்கு. நல்லா தானமா பேசிட்டு இருக்கேன், ஏமா இப்போ அசிங்கமாக பேசிட்டேன்னு என்னுடைய அப்பா வயதில் இருப்பவர்கள் நினைக்கக்கூடாது. உங்கள் பிள்ளைகளை பற்றி பேசுகிறேன்னு நினச்சிக்கோங்க. மதிவதனிக்காக பேசலை, வளர்ந்து வரக்கூடிய பெண் பிள்ளைகளுக்காக பேசுகிறேன். இந்த மாதவிடாய் என்ற சொல்லை சொல்லுவதற்கே ஒரு சமூகத்தில் பிரச்சனை. ஐயோ அசிங்கம், என்னன்னா பீரியட்ஸ், அது என்ன சொல்லவே கூடாது, சொன்னா அசிங்கம் பேசுற. நான் கேட்கிறேன், எங்களுடைய உடலில் மாதம் மாதம் நடைபெறக்கூடிய அந்த செய்தி உங்களுக்கு அசிங்கம், இல்லாத ஜாதிக்காக அருவாளை தூக்கிட்டு ஓடுறீங்களே அது அசிங்கம் இல்லையா? பெத்த பிள்ளை ஏற்ற ஓடுறிய அசிங்கம் இல்லையா? மூளை நிறைய மலத்தை விட கேவலமான ஜாதியை தூக்கி நிரப்பி வச்சிருக்கியா, அது அசிங்கம் இல்லையா? இதெல்லாம் அசிங்கம் இல்லாத நாட்டில் எங்கள் உதிரப்போக்கு தான் அசிங்கமா? இந்த கேள்வியை ஏன் நம்ம திரும்ப திரும்ப கேட்கணும்னா, பெண்களுக்கு ஜாதி கிடையாது. நீங்க இவங்க பேசுற பெருமையெல்லாம் நம்ம தூக்கி சுமக்க முடியாது. ஏன்னா நம்ம டியூட்டி, நம்ம வேலையே என்னன்னா ஜாதியை கடத்துற இயந்திரம். நம்ம பெரியாரும் அம்பேத்கரும் சொன்னாங்க, நீங்க ஜாதியை கடத்துற மிஷின். அதனாலதான் பெண் பிள்ளைகள் யாரையாவது காதலிச்சுட்டா அப்பா அம்மா இருக்கும், அம்மா அம்மா இருக்கு தாங்கிக்க முடியல, பக்கத்து வீட்டுக்காருக்கு கூட தாங்கிக்க முடியல, எடுத்த வீட்டுக்காருக்கு அதை விட தாங்கிக்க முடியல, பின் வீட்டுக்காரு கூலிப்படையா மாறிடுறாரு. இவங்களுக்குலாம் என்ன பிரச்சனை யோசிச்சு பாருங்க. என்னங்க பிரச்சனை? இல்லை காதல் பண்றது தப்பா? கெட்டவன்ப்பா, அவன் சிகரெட் பிடிப்பான், தண்ணி அடிப்பான், நியாயம் இருக்குங்க, சொல்லுங்க. இப்ப படிக்கலப்பா, உன்னை நல்லா வச்சுக்க மாட்டான் சொல்லுங்க. வேலைக்கு போக மாட்டான்ப்பா, ஊதாரியா சுத்துறான்ப்பா சொல்லுங்க. தாய் மாமா வீட்டு பாதி பயிர ஊதாரியா சுத்துறவங்களோட பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுங்க, அப்படிதானங்க? அப்ப இது உங்களுக்கு பிரச்சனை. பிறக்கின்ற குழந்தை என் ஜாதியா பிறக்குமா? இந்த வயிற்றுக்குள்ள யாரை நீ சுமக்க போற? நம்ம ஜாதிக்காரனை சுமக்க போற, அதுதான் பிரச்சனை. வேற ஒளிவு மறைவு இல்லாம பேசுவோமே. இப்ப இதை பார்த்து நாம் ஹேண்டில் பண்றதுக்கு நமக்கு என்ன தேவை? பெண்களுக்கு கல்வி தேவை, அறிவு தேவை, பகுத்தறிவு தேவை, துணிச்சல் தேவை.
எடுக்கின்ற முடிவில் நான் சரியாக தான் இருப்பேன் என்று சிந்திப்பதற்கான ஆற்றல் தேவை. இது எல்லாவற்றிற்கும் முன்பாக ஒன்று தேவை, சுயமரியாதை என்ற உணர்வு தேவை. இப்ப நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா அடுத்த தலைமுறை சரியா வளரும். பெண்கள் தானே பிள்ளைகளை வளர்ப்பவர்களா. என்னதான் சமூக நீதி பேசினாலும் பகுத்தறிவு பேசினாலும் என் பிள்ளை நாளைக்கு நான் தான் வளர்க்கணும். இந்த சமூகத்தில் ஊருக்கே அவங்க ராஜா ராணியா இருக்கலாம், வீட்டுக்கு போனாலும் அவங்க தான் பிள்ளையை வளர்க்கணும். இது எழுதப்படாத சரித்திரம், விதி. இந்த விதியில் நாம் என்ன செய்ய போகிறோம்? அடுத்த தலைமுறையை என்னவாக வளர்க்க போகிறோம்? இப்ப அம்மா சொன்னாங்க, சகோதரி அக்கா ஸ்னேகா வந்திருக்காங்க, அவர் வாங்கிய சான்றிதழை சொன்னார்கள். மனமு வந்து பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். ஆனால் இந்த ஆனால் வந்துட்டாலே பல பேருக்கு பயம் வந்துடும். ஆனால் நான் சொல்ற ஆனால் சரியானது தான். கடந்த வாரம் கூட எங்களுடைய பிரச்சார செயலாளர் அம்மா அருள்மொழி அவர்கள் பேசினப்ப இந்த ஆனாளுக்கு ஒரு விளக்கம் சொன்னாங்க. ஆனால் நான் இப்போ என்ன சொல்றேன்னா, படித்த குடும்பத்திலிருந்து வருபவர்கள் ஜாதி சான்றிதழ் இல்லாமல் இருப்பதில் சிக்கல் இல்லை, பிரச்சனை இல்லை. முதல் தலைமுறையாக படிக்க வரக்கூடிய எங்கள் பிள்ளைகள், நம் பிள்ளைகள், உட்கார்ந்திருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின வீட்டு பிள்ளைகள், பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி ஜாதி சான்றிதழ் பெற வேண்டும். ஜாதி சான்றிதழின் மூலமாக நீங்கள் பள்ளிக்கு செல்ல வேண்டும், கல்லூரிக்கு செல்ல வேண்டும். எல்லா காலேஜ்லேயும் ஒரு பையன் இருப்பான், இல்லை ஒரு பொண்ணு இருக்கும். என்ற கேள்வி கேட்கும். அந்த செய்தியோடு நிறைவு செய்கிறேன். அக்கா ஜாதி இல்லை சமத்துவம்னு பேசிட்டு ஜாதி சான்றிதழ் வாங்கலான்றீங்க அப்படின்னு கேட்கும். அரங்கம் நிறைந்த கைத்தட்டலாம் இருக்கும். அந்த அக்கா தான், அந்த பையன் தான் அன்னைக்கு ஹீரோ, அந்த பொண்ணு தான் அன்னைக்கு ஹீரோயின். சரியான கேள்வி. டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி நான் அங்கே விளக்கம் கொடுப்பேன். இங்கே அது முடியாது, அதனால் வாய்மொழியாக சொல்லுகிறேன். அந்த ஜாதியை வைத்து தான் என்னை கொலை செய்கிறார்கள். அந்த ஜாதியை வைத்து தான் என்னை தெருவுக்குள்ள விடலை. அந்த ஜாதியை வச்சு தான் கோவிலுக்குள்ள விடலை. அந்த ஜாதியை வச்சு தான் தெருவுக்குள்ள விடலை. அந்த ஜாதியை வச்சு தான் நல்ல துணி உடுத்த விடலை. அந்த ஜாதியை வச்சு தான் நல்ல பேர் வைக்க விடலை. அந்த ஜாதியை சொல்லி தான் பாட்டியையும் தாத்தாவையும் பாட்டனையும் படிக்க விடலை. இழிவுபடுத்துவதற்காக சொன்ன ஜாதியை 50 ஆண்டுகளில் படிப்பதற்காக தமிழ்நாடு பயன்படுத்தி இருக்கிறது. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல இதுல தான் ஜாதி இருக்குன்னு நம்ம பல பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். மூளையில இருக்கு. ஏன் எல்லாரையும் கொலை பண்றப்ப ஜாதி சான்றிதழ் வாங்கிட்டா கொலை பண்ண ஓடுறாங்க? 2000 வருஷமா இருக்கு ஜாதி, 50 வருஷமா தான் சான்றிதழ் இருக்கு. அதை கீழ்ச்சி போட்டுட்டா இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஜாதி மறுப்பாளர்களா? கிடையாது. எனவே அருமை பிள்ளைகளே, ஜாதி இருக்கிறது, நாம் ஜாதியற்றவராக இருக்க வேண்டும். இதுக்கு இடையில தான் நூலளவு வித்தியாசம் இருக்கிறது. சமூகத்தில் ஜாதி இருக்கிறது, நாம் ஜாதி ஒழிப்பாளர்களாக இருக்க வேண்டும். சமூகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் மூளையில் ஜாதி இருக்கிறது, நாம் அந்த ஜாதியை ஒழிப்பவர்களாக இருக்க வேண்டும். ஏங்கா ஜாதியை ஒழிக்கணும்? எங்க ஜாதி எங்களுக்கு பெருமை இல்லையா? எந்த ஜாதியும் பார்ப்பனர்களை தவிர தமிழ்நாட்டில், இந்தியாவில், உலகத்தில் பெருமைக்குரிய ஜாதிகள் கிடையாது. பெருமைக்குரிய ஜாதியா இருந்தா நீ முனைவர் பட்டாலாம் வாங்கியிருக்கணும். பெருமைக்குரிய ஜாதியா இருந்தா உன் தாத்தா பாட்டி படிச்சிருக்கணும்ல. பெருமைக்குரிய ஜாதியா இருந்தா மனுஷனா நீ வாழ்ந்திருக்கணும்ல. இல்லையே. இப்ப நாம் படிக்கணும், முன்னேறணும். இந்த வெறி எதற்காக இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, மனிதத்திற்காக இருக்கணும். மனிதம் ஏன் இருக்கணும்னு கேட்டா, சுயமரியாதையோடு நாம வாழ்றதுக்கு மட்டும் இல்லை. ஏன் நூற்றாண்டின் சொல்லாக சுயமரியாதை இருக்குன்னா, நான் பெரியார் வச்சுப்பா, நான் அம்பேத்கர் வச்சுப்பா, நான் மார்க்ஸ் வச்சுப்பா, நான் சுயமரியாதையோடு இருக்கேன்றது இல்லை சுயமரியாதை. என் பக்கத்தில் இருப்பவனை சுயமரியாதையோடு நடத்துவேன்றதுதான் சுயமரியாதை. நான் நல்லா இருப்பேன், நான் சொகுசா இருப்பேன்றது இல்லை சுயமரியாதை. பக்கத்தில் இருப்பவனை கரம் பிடித்து தூக்கிவிடுவதற்கு பெயர் தான் சுயமரியாதை. தமிழ்நாடு அதை தான் செய்வது. படிச்சிரு, மேலே வந்துரு, மேலே வந்துரு, மேலே வந்துருன்னு கூப்பிட்டா திரும்பி பார்த்தா பல ஆச்சரியக்குறிகள் உருவாயிருக்கு. படி படி படின்னு நம்ம ஓடிக்கிட்டு இருந்தப்ப இதெல்லாம் ஆச்சரியக்குறியா உருவாகிட்டு இருந்திருக்கு. இவர்களை மாற்றுவதா, திருத்துவதா, தண்டிப்பதான்னு கேட்டா, நீ ஆச்சரியக்குறியாவே இருன்னு சொல்லக்கூடிய தலைவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள், அந்த ஆச்சரியக்குறிகள் திருத்தப்பட வேண்டியவர்கள். உங்களுக்கு பல பேருக்கு புரியலைன்னா அதை விட தமிழ்நாட்டுக்கு நல்லது வேற ஒன்றும் கிடையாது. புரிய வேண்டிய செய்தியே இல்லை இது. அதனால நல்லதுதான். இன்றைக்கு மதவாதம் தமிழ்நாட்டை சூழ துடிக்கின்ற போது, ஜாதியம் மறுபக்கம் சூழ துடிக்கின்ற போது,
ஒரே ஒரு சின்ன ஒலிக்கீற்று என்னன்னு கேட்டா, திருப்பத்தூரில் வந்து அமர்ந்து கேட்கக்கூடிய நீங்கள் தான் அந்த ஒலிக்கீற்று. மதத்தால் ஜாதியால் இருள் சூழ்ந்திருக்கிற போது எல்லா பக்கமும் போயிட்டு நம்ம டியூப்லைட் போட முடியாது. ஒரே ஒரு மெழுகுவர்த்தியை தான் ஏற்ற முடியும். நம் கையில் அவ்வளவுதான் இருப்பு இருக்கிறது. அந்த மெழுகுவர்த்தியாக நீங்கள் இருங்கள். அந்த மெழுகுவர்த்தி கருப்பு நிறத்தில் இருந்தால் இன்னும் மகிழ்ச்சி. கலரா இருக்கட்டுமே, அது காவியாக மாற வேண்டாம். கருப்பாக இருக்கட்டும், நீலமாக இருக்கட்டும், சிவப்பாக இருக்கட்டும், இந்த 3 தான் தமிழ்நாட்டின் வெளிச்சம். இந்த வெளிச்சத்தை இறுக பற்றி நூற்றாண்டின் சொல் சுயமரியாதையை தாங்கி பிடிப்போம். தமிழ்நாடு வந்த தூரம் அதிகம், போராடியது அதிகம், பெற்றது குறைவு, இன்னும் பெறுவோம். திராவிடம் சுயமரியாதை என்பதுதான் நூற்றாண்டின் சொல். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். இந்த பதிவை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறவாது ஐதருமபுரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகின்றோம்.